ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் அவேர்னஸ் சீரீஸோட பார்ட் 12 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1 to பார்ட் 19 வீடியோ ஜென்ரல் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 191st கொஷின், சிம்லா ஒப்பந்தம் என்றால் என்ன? இந்த சிம்லா கன்வென்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அது எந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் இருக்கும்னா சைனா, டிபெட், அப்புறம் பிரிட்டிஷ் ரூலில் இந்தியா இருந்துச்சுல்ல, ஸோ பிரிட்டன், இந்தியா. ஸோ இந்த 3 பேருக்கு நடுவில் தான் இந்த ஒப்பந்தம் இருந்துச்சு. அண்ட் இது எப்போ சைன் பண்ணியிருப்பாங்கன்னா 1930லையும் 1940, ஓகே, இந்த 2 வருஷத்துக்குள்ளே தான் இந்த ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கும். அண்ட் இதை எங்கே வச்சு சைன் பண்ணியிருப்பாங்கன்னா சிம்லாவில் வச்சு தான் சைன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஒப்பந்தம் பேர் சிம்லா ஒப்பந்தம். அண்ட் இந்த ஒப்பந்தத்தில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா டிபெட்டுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற அதாவது பார்டரை பிரிச்சிருப்பாங்க. அந்த பார்டருக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, அதான் மெக்மோகன் லைன். அண்ட் இந்த மெக்மோகன்கிறது அப்போதைய பிரிட்டிஷ் அஃபீஷியலாக இருந்த ஹென்ரி மெக்மோகன் அவரோட நேமில் வச்சு தான் இந்த மெக்மோகன் லைனுங்கிறது டிபெட்டுக்கும் இந்தியாவுக்கும் பார்டராக இருந்துச்சு. ஓகே. அண்ட் இந்த சிம்லா அக்ரிமெண்ட் இருக்குல்ல தெரியுமா, இந்த ஒப்பந்தம் எப்போ எக்ஸ்பீரி ஆகிருக்கோன்னா மே 23, 1981 இது எக்ஸ்பீரி ஆயிருக்கும். ஓகேவா. அடுத்தது 192nd கொஷின், இந்தியாவின் பழமையான எண்ணெய் வயல் டேஸில் உள்ள டேஸ் வயல் ஆகும். ஸோ பேசிக்கலி நம்ம ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்டு இன் இந்தியா என்ன, இதுதான் நம்மளோட கொஷின். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, டிக்பாய், அசாம். ஸோ அசாமில் இருக்க டிக்பாய் இடத்துல இருக்கிற ஆயில் ஃபீல்டு தான் இந்தியாவிலே ஓல்டஸ்டான ஆயில் ஃபீல்டு. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு ஆயில் வெல்னாலும் இந்த டிக்பாய் அசாமில் இருக்குல்ல, அதான் ஏஷியாஸ் ஃபஸ்ட் ஆயில் ஃபீல்டு கூட. ஓகேவா. அண்ட் தென் இது போக இந்தியாவில் வேறு எங்கெல்லாம் ஆயில் ஃபீல்டு இருக்குன்னா மும்பை ஹையில் இருக்குது, ONGC. அண்ட் அது போக அசாமில் இந்த டிக்பாய் இடத்துல இருக்க ஆயில் ஃபீல்டு இருக்குல்ல, அதனால இந்த டிக்பாயை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஆயில் சிட்டி ஆஃப் அசாம். உங்களுக்கு இப்படி கூட கொஷின்ஸ் இருக்கலாம், டேஸ் இஸ் கால்ட் அஸ் த ஆயில் சிட்டி ஆஃப் அசாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டிக்பாய் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். அண்ட் தென் நம்ம இந்தியான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே பெட்ரோலியம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது இன் இந்தியா விச் ஸ்டேட் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பெட்ரோலியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராஜஸ்தான். அடுத்தது 193வது கேள்வி, வெளிப்புற இமாலயம் எதற்கு இடையில் உள்ளது? அதாவது த அவுட்டர் ஹிமாலயாஸ் லைஸ் பிட்வீன் வாட்? ஸோ பேசிக்கலி நமக்கு தெரியும் ஹிமாலயாஸ் நம்ம நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. அண்ட் ஹிமாலயாஸ் ஃபுல்லாக ஸ்னோவால் கவர் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஸ்னோ மெல்ட் ஆகி தான் நம்மளோட சில ரிவர்ஸ்க்கு இது வாட்டரும் கொடுக்கு. ஸோ ஹிமாலயாஸில் நமக்கு தெரியும் கிரேட்டர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ் அண்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ்ன்னு 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இதில் இந்த அவுட்டர் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குன்னா த லீஸ்ட் ஹிமாலயாஸ் அண்ட் த இண்டோ-கேஜெட்டிக் பிளைன், இந்த 2க்கும் நடுவில் இருக்கும். அண்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஸ்னோஃபால் ஓரளவு மனுஷங்க தங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அது போக இங்கே ஃபாரஸ்ட் இருக்கும். அண்ட் யங்கஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் மவுண்டெயின்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஓகேவா. அண்ட் இந்த அவுட்டர் ஹிமாலயாஸில் மட்டும்தான் பீப்புள்ஸால் லிவ் பண்ண முடியும், அவங்க வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்தது 194வது கேள்வி, the metallurgical process in which a metal is obtained in a fused state is called what? So metallurgy process, so basically நம்மளோட சயின்டிஃபிக் டேர்மில் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் என்னென்னா ஒரு மெட்டலை ஒரு ஓரோ இல்லைன்னா ஏதோ ஒரு கண்டென்ட்லேருந்து ஒரு மெட்டலை தனியாக பிரித்து எடுக்கிறது தான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். அண்ட் இந்த மெட்டலை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு அது நிறைய ஸ்டெப்பை க்ராஸ் பண்ணி வரும்ல. ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி இது தான்
மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸும்போம். அதில் வந்து பாருங்கள், மெட்டல் இஸ் அப்டைன் இன் ஃபியூஸ்டு ஸ்டேட் இஸ் கால். ஓகே, ஒரு மெட்டல் வந்து இன்னொரு மெட்டலோட சேர்ந்து ஒரு ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக கிடைக்கும்ல, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மெல்ட்டிங், உருகுதல். ஓகேவா? ஸோ இந்த உருகுதல் ஸ்டேட்டில் வந்து ரெண்டு மெட்டலும் வந்து உருகி ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு மெட்டல் அது ஓர்லேருந்து பிரித்து எடுக்கிறதோ, இல்லைன்னா ஒரு மெட்டல் வேறு மெட்டலோடு இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ணி அதை வந்து பிரித்து எடுப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து ஒரு மெட்டலும் இன்னொரு மெட்டலும் ஒரு ஃபியூஸ்டு, ஒரு கலப்படமான ஸ்டேஜில் ஒரு கிடைக்குதுன்னா அது அந்த ஸ்டெப் எதுனா ஸ்மெல்ட்டிங், உருகுதல். நெக்ஸ்ட் பாருங்கள், 195th கொஷின். எந்த வாயுவின் மூலக்கூறுகள் அதிக வேகத்தை கொண்டது? அதாவது the molecules of which gas have high speed. ஸோ கொடுத்துருக்க மாலிக்யூல்ஸில் ஆப்ஷன் ஏ H2 at 73 degree Celsius. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் இந்த H2 at -73 degree Celsius தான் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அடுத்தது 196வது கேள்வி. The law which states that the amount of gas dissolved in a liquid is proportion to its partial pressure. ஸோ இந்த லா வந்து எதோடதுன்னு சொல்லி ஃபிசிக்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஹென்ரிஸ் லா. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹென்ரிஸ் லா. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்தின் கரைந்துள்ள வாயுவின் அளவு அதன் பகுதி அழுத்தத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும். ஸோ இந்த லா வந்து என்ன லானா ஹென்ரிஸ் லா. அடுத்தது டெசிபல். ஓகேவா? டெசிபல் இஸ் த யூனிட் ஆஃப் வாட். அதாவது டெசிபல்ங்கிற வச்சு எதை நம்ம குறிப்போம், அதான் நம்மளோட கேள்வி. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட், அதாவது ஒலியின் தீவிரம். ஓகே, அதை வந்து நம்ம எதை வச்சு குறிப்போம்னா டெசிபல்ங்கிற வார்த்தையை வச்சு குறிப்போம். ஸோ டெசிபல் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் எப்படி எழுதுவாங்கன்னா டிபி எப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்கள், 198வது கேள்வி. ஒளி ஆண்டு என்பது எதன் அளவீடு? அதாவது லைட் இயர் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் வாட்? ஆன்சர் ஸ்டெல்லார் டிஸ்டன்ஸ், நட்சத்திரத்தின் தூரங்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க. லைட் இயர் வந்து என்னென்னா பேசிக்கலி நம்ம அந்த லைட் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி, லைட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து ஏதாவது ஸ்டார்ஸ்லேருந்து தான் வெளியே வரும், அது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு பிளானட்டை ரீச் ஆக எடுக்குது, அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லைட் இயரை எந்த சிம்பிளை வச்சு குறிப்பாங்கன்னா LY. ஓகே, LY அப்படிங்கிற சிம்பிளை வச்சு தான் லைட் இயரை குறிப்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 199th கொஷின். வரைபடங்கள் மற்றும் பூகோணங்களில் வரைப்பட்ட வெட்டுக்கோடுகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? அதாவது the intersection lines drawn on maps and globes are known as what? ஸோ பேசிக்கலி உங்களுக்கு தெரியும், நம்ம மேப்பையும் குளோப்பையும் எடுத்திங்கன்னா நிறைய லைன் நேராக போகும், குறுக்க போகும். ஓகேவா? இந்த நேராக வர லைன் இருக்குது தெரியுமா, இதை வந்து லாங்கிடியூடனல் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தீர்க்க ரேகைகள். இதுவே இப்படி குறுக்க போகும்ல, அதை வந்து என்னது ஹொரிசாண்டலாக போகும்ல, அதை வந்து லாட்டிடியூட்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து அட்சரேகைகள். இந்த அட்சரேகைகளும் தீர்க்க ரேகைகளும் சேர்ந்து கிடைக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஜியாகிரபிக்கல் கிரிட், அதாவது புவியியல் கட்டங்கள். ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து என்னது ஜியாகிரபிக்கல் கிரிட், அதாவது புவியியல் கட்டங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 200 கொஷின். எதற்கு பிறகு வெப்பநிலை வேகமாக அதிகரிக்கும்? த டெம்பரேச்சர் இன்க்ரீஸில் ரேப்பிட்லி ஆஃப்டர் வாட்? ஓகே, நம்ம அட்மாஸ்பியரோட லேயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அண்ட் நம்ம ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ஐனோஸ்பியர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஐனோஸ்பியர் எதுனா தெர்மோஸ்பியரோட இன்னொரு பேர் தான் என்னது ஐனோஸ்பியர். ஸோ நம்ம அட்மாஸ்பியரிக் லேயர் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த தெர்மாஸ்பியர், அதாவது இந்த ஐனோஸ்பியர் இருக்குது, அதை தாண்டி போக போக ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட்
இந்த தெர்மாஸ்பியர் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து ரேடியோ கம்யூனிகேஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ளே பண்ணுது. ஓகே, இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஐ ஹோப் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அவங்களோட ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.